நம்ம உறவுகளை சொந்தத்தை வகையறாவ யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது இல்லையா? Here at this moment among this August gathering I want to open my heart and say I enjoy people, I respect people, I worship people. சரிப்பா, இவ்வளவு செஞ்ச நம்ம மக்களுக்கு நன்றி கடனா உன்னால முழுமையா செலுத்த முடியுமான்னு கேட்டா சத்தியமா சொல்றேன், என்னால முடியாதுதான். இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த நன்றி கடனை என்னால தீர்க்கவே முடியாது. அப்புறம் என்ன மானாவுக்கடா நீ வந்திருக்க தானே கேக்குறீங்க? மைண்ட் வாய்ஸ் கேட்ட மாதிரி இருந்தது. வாழ்நாள் முழுக்க நம்ம மக்களுக்காக ஆதரவா துணையா நிக்கிறத தவிர, அவங்களுக்காக உழைக்கிறத தவிர எனக்கு வேற எந்த எண்ணமும் இல்லை. எனக்கு இப்ப வேற வேலையும் இல்லை. இனிமே எனக்கு இதுதான் என் வேலையே, என் கடன். இனி என் மக்களுக்கு பணி செய்து கிடப்பதே. இப்படியா ஹார்ட் டு ஹார்ட் யதார்த்தமா பேசிய பழகிட்டோம். இதுக்கு மேலேயும் எனக்கும் மக்களுக்கும் இடையே இருக்கிற அந்த உறவை பத்தி நான் பேச ஆரம்பிச்சேன்னா ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுவேன். அப்புறம் அதை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால என்ன மனசார நேசிக்கிற நம்ம மக்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன், இந்த விஜய் உங்க விஜய், உங்களுக்கான விஜய், உங்களுக்காக மட்டுமே இருக்கிற விஜய். உங்க கூட நிக்க, உங்களுக்காக நிக்க, உண்மையா நிக்க, உணர்வோட நிக்க, உறுதியா நிக்க, உங்க கூட பேச, உங்களுக்காக பேச, உண்மையா பேச, உணர்வோட பேச, உறுதியா பேச, உங்களுக்காக சேவை செய்ய உங்க விஜய் நான் வர. சொல்லல முக்கியம், செயல் 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 தான் முக்கியம். செய்கை தான் சும்மா சிறப்பா இருக்கணும். நான் ஆட்சிக்கு வந்தேன்னா சும்மா அது செய்வேன், இது செய்வேன், நல்லது செய்வேன், உருட்டுவேன், புரட்டுவேன், அதெல்லாம் கிடையாது. செய்யறதுக்கு, நல்லது செய்யறதுக்கு, நல்லது செய்யறதுக்கு மட்டும்தான் இந்த விஜய். அப்புறம் ஒரு அரசியல் தலைவன் அவன் சினிமாக்காரனா, நல்லவனா, கெட்டவனா, இதெல்லாம் தாண்டி அவன் உண்மையானவனா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.